இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சருக்கு கிடைக்கப்பட்ட தண்டனை பற்றி அவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனா அது வேறு திசையில போயிடுச்சு. இனி இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பொற்காலம் மலர்ந்திருக்கிறதுன்னு அந்த அமைச்சர் சொல்றார் ராகவன். அந்த அமைச்சரோட இரண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான் காரணமாக இருந்தாங்களா? ஒரு விஷயம் அந்த அமைச்சர் என்ன சொல்லுதுன்னு தெரியல, ஒரு விஷயம் தெரியாம தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பெரிய, அவரே சொல்றாரு ஜெயலலிதாவுக்கும் இந்திய குடியரசுத் தலைவரின் பொது மன்னிப்பு கிடைக்கவே கூடாது. இந்த நாட்டுடைய சட்டமும் தெரியல, இந்திய நாட்டில் இருக்கிற நிலைமையும் அவருக்கு தெரியல. ஒரு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அந்த பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் பாதிக்கப்படும் பொழுது குரல் கொடுப்பது அவங்க மாத்திரம் இல்லைங்க. திராவிட முன்னேற்றம் குரல் கொடுத்தாலும் சரி, மறுமலை MDMK, பாமக, பிஜேபி யார் குரல் கொடுத்தாலும் உணர்வு ரீதியாக குரல் அது. இவர் ஏதோ அவங்க முதலமைச்சராக இருந்தனால தான் அதை செஞ்சாங்க, இல்லைன்னா அதை விட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது. யாருமே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எந்த தலைவர்களுமே அந்த மாதிரி. மேபி அதில் அதனுடைய பார்வை வேணும் என்று சொன்னால் மாறலாமே தவிர, ஆனால் யாருக்குமே எல்லாமே ஹிப்போக்ரேட்டாக இருந்தாங்க, இரட்டை வேடம் போட்டாங்க, இல்லாட்டி சும்மாவான உணர்வு இல்லாமல் பேசுகிறாங்கன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த மாதிரி சொன்ன விஷயத்த மிக சீரியஸான விஷயம், மிகவும் தீவிரமாக அதுக்கு சீரியஸாக கண்டிக்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற குரல்கள் இங்க இருந்து வர்றதையும் வச்சு அவங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் ஓகே, நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்க எனக்கு புரியுது. ஆனாலும் கூடங்க எந்த வெளியுறவு கொள்கைகளுமே அப்படித்தான். எப்பயுமே லோக்கல் என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டில் முன்ன ப்ரெஷர்ஸ் இருந்தது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதனால மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறது, இல்லாட்டி அவங்களுக்கு மாத்திரமே தெரிஞ்ச சில தகவல்கள் அடிப்படையில் சில நடவடிக்கை எடுக்கலனா கூட, எடுக்கணும்னு இறங்கினாலும் கூட இந்த ப்ரெஷர் அதிகமாக அவங்களுக்கு இருந்தது. அது இல்லைங்கிற அளவில் தான் அந்த மாதிரி தான் பேசப்பட்டதை தவிர, அதனால தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மாற்றி இவர்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும்னு மத்திய அரசாங்கம் விரும்பல. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராகவன் அவர்கள் சொன்னதை போல இது இருக்குமானால் அதை மகிழ்ச்சி. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, இலங்கை தொடர்பான விவகாரங்களில் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனாவசியமாக தலையிட்டு கொண்டே இருந்தார். நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி இலங்கை தொடர்பான விவகாரங்களில் மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்றாங்க. இது நேற்று வரைக்கும் இவங்க பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சொல்லிட்டு இருந்தது தான். இன்னைக்கு இவர் சொல்ற தகவல் வேணா இன்னைக்கு நேற்றைக்கு சொல்லியிருக்கலாமே ஒழிய, இது ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருந்தது தான். இந்த இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு தண்டனையை தொடரணும், இல்லை தண்டனை இன்னும் கடுமையாக்கணும், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும், இது எல்லாம் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டு இருந்தார். அதனால இது அந்த அமைச்சருடைய கருத்தா இன்னைக்கு வெளிவந்திருக்கலாமே ஒழிய, இது இலங்கையினுடைய கருத்துன்றது எங்களுக்கு எப்போ புரிஞ்சு போச்சு. ஆக இலங்கையினுடைய கருத்தை இவ்வளவு நாள் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இது இரு நாடுகளுக்கு நான் முடிச்சிடறேன், இரு நாடுகளுக்கு இடையே இது பொற்காலம் சொல்றாங்க. இதுதான் இலங்கையோட நாங்க நட்போட இருக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம், இலங்கையோட ஒரு இனி பொற்காலம்னு சொல்றதோ இல்ல, அதாவது இல்ல அந்த கருத்தாக இல்ல. நான் ஒரே முடிச்சிடறேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற அந்த ஒற்றுமைக்கு, அந்த நட்புக்கு, அந்த பாசத்திற்கு, அந்த நேசத்திற்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்களை, இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களையும் அழுத்தமான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இது தடை, அந்த தடை அகன்று விட்டது. அதனால் எங்களுக்கு பொற்காலம் சொல்றாங்க. 2011க்கு முன்னாடியும் சட்டமன்ற தீர்மானங்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்கு. அதாவதுங்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்ற பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் அவங்க இப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பாதிப்பு. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நோக்கத்தை நிச்சயமா நான் சந்தேகிக்கல. இந்த மாதிரி அவர்களை பற்றி பேசுவது கண்டிக்க வேண்டிய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது இல்லாமல் அவர் ஒன்றும் விஷயமே தெரிஞ்ச மாதிரியே பேசலை. ஒரு அமைச்சர் ரெஸ்பான்சிபிளா பேசணும் என்பது மாத்திரமல்ல, அட்லீஸ்ட் பக்கத்து நாடுகளுடைய பல விஷயங்களை தெரிஞ்சு பேசணும். இந்த செய்தியில் பாருங்க, அவர் அதான் சொன்ன, ஏற்கனவே அனாவசியமாக தலையிட்டு கொண்டிருந்தால் ஜெயலலிதாவுக்கு இந்திய குடியரசுத் தலைவரின் பொது மன்னிப்பு கிடைக்கூடாது. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னே புரியல. பொது மன்னிப்புனா எங்க அந்த பாயிண்ட் வந்ததுன்னே தெரியல. வழக்கு இன்றைக்கு இதுவாக இருக்கு, அப்பீல்ல போறாங்க, அப்பீல்ல நீதிமன்றம் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். இதுல ஜனாதிபதியோட ரோல் எங்க இருக்குன்னு எனக்கு புரியல. இப்ப அதனால விஷயம் தெரியாம பேசியிருக்கிறாரு அப்படிதான் நினைக்கிறேன். இது இலங்கை அரசாங்கத்தினுடைய அதனுடைய அபிஷியல் ஸ்டாண்டா இது இருக்குமான்னு எனக்கு டவுட். இப்படி பண்ண வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அர்த்தமில்லாத இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை இலங்கை அரசாங்கம் எடுக்காதுன்னு தான் நான் நம்புறேன்.
அபிஷியல் ஸ்டாண்ட் இலங்கை அரசினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடாக இது இருக்காது அப்படிங்கும்போது என்னுடைய நம்பிக்கை அது ராகவனுடைய நம்பிக்கை இல்லை, ராகவனுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, நிச்சயமாக வந்து ஒரு இன்னொரு நாட்டின் உள்விவகாரங்களில் ஒரு மாநில முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு மாநிலத்தோட தொடர்பான நிலையில் ஒரு இன்னொரு நாட்டு அரசாங்கம் எந்த நிலையும் எடுக்க முடியாது, அது அஃபிஷியலாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஆடம் பார்த்துக்கிட்டு ஒருத்தராக இனி தொடர்ந்து என்ன கருத்து சொல்லுவாங்க. அதனால இது வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக தான் பார்க்கணுமே ஒழிய இதில் சட்டம் இருக்கா, அவங்களுக்கு உரிமை இருக்கா, வந்து இது சரியான கருத்தான்றதில்லை. அவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை, இந்த சூழ்நிலை அவர்களை மகிழ்வித்திருக்கிறது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அது நடந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்ததற்கு பிறகுதான் இலங்கையிலிருந்து ஒரு சிங்களவன் கூட தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியல. அவங்க விளையாட்டுக்கு வந்தா கூட விரட்டி திருப்பி அனுப்பப்படுறாங்க. இன்றைக்கு இல்ல சரியான நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கையா இல்லையான்ற விவாதத்தை இப்ப நான் பேச தயாரா இல்லை, அதுக்குரிய வாதத்தில் பேச தயார். ஆனால் நான் சொல்ல வர்றது அவங்களுக்கு தொடர்ந்து அச்சத்தையும் பாதிப்பையும் தந்திருக்கிறது. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியல. இதுக்கு முன்ன வந்து நம்ம கோயில்களுக்காவது போயிட்டு இருந்தோம், இப்போ அது கூட போக முடியாத நிலை வந்திருக்கு என்றது, விளையாட்டுக்கும் வர முடியாத நிலை இருக்கு. இதையெல்லாம் வந்து அவர்கள் ஒரு பெரிய பாதிப்பாக கருதுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் வெளியிட்டதன் மூலமாக ஒரு சர்வதேச அழுத்தத்திற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வந்து இறுதியாக ராகவன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வரிசையாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நீங்க இறுதியாக நான் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியான அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான், அதுதான் என்னுடைய விஷயம். ஏன்னா பிகாஸ் இதுக்கும் தமிழ்நாட்டு அவருடைய கேஸுக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம் இது. இது இலங்கை தமிழர் விஷயத்துக்காக போடப்பட்ட வழக்கே கிடையாது. இந்த வழக்கு பல ஆண்டு காலமாக இருக்கிற வழக்கு இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அவங்க மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது, மகிழ்ச்சியோடு இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கிறது மட்டும்தான் இல்ல. அவர் அதாவதுங்க அந்த கேஸை பத்தி நான் பேச விரும்பல. அவருடைய மகிழ்ச்சி இல்லாம போறாரு, அதை பத்தி இல்ல. பட் அவர் சொல்றாரு பாருங்க, இதனால ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர், கலைஞர் அவர்கள் முக்கியமான தலைவர். நாம் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அவர்கள்லாம் தலைவர். அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு அரசாங்கம் கேட்க வேண்டும். மத்திய அரசாங்கம் கூட அவர்களுக்கு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவர் சொன்னதுனால அப்படி ஆயிட போறது இல்லை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று வர வேண்டியது அவங்களுடைய வேலை. இது மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அரசாங்கம் தலையிட அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பத்திரங்கள் நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.